கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெனஸ்டே. இந்த ஒரு புதிதான எபிசோட்ல உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபையாக கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாளையும் நம்மை காண செய்திருக்கிறார். இந்த வேர்ட்லி வெனஸ்டே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குன்னு நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். கடந்த நாட்களிலே அநேக சபைகளுக்கு கர்த்தர் கொண்டு போகிற வேளையில சில வாலிப பிள்ளைகளிடத்துல தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் எனக்கு தந்தருளின ஒரு நல்வார்த்தையை உங்களோடு கூட இன்று இந்த வேர்ட்லி வெனஸ்டேவை காண்கிற அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாக நான் இதை பேச விரும்புகிறேன். நம்ம யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் மோசேவுக்கு ஒரு முட்செடியின் நடுவிலே தரிசனமானார். மோசே அதை உற்று பார்த்தார். அது ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது என்று சொல்லி நம் வேதத்திலே நாம் காண்கிறோம். பிரியமான தேவஜனமே, இந்த வசனத்தை நான் கடந்து வரும் பொழுது எனக்கு மோசேயை காட்டிலும் ஆண்டவர் மோசேக்கு அந்த முட்செடியின் நடுவில் தரிசனமானதை காட்டிலும் அந்த முட்செடியை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை விளங்க பண்ணினார். நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனப்படும் என்பதை நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். முட்செடியின் நடுவில் ஆண்டவர் மோசேக்கு தரிசனமான போது மோசே ஒரு மிகப்பெரிய மிஷன் ஒர்க்குக்காக ஆண்டவர் அந்த முட்செடியின் நடுவில் இருந்து மோசேக்கு தரிசனமாகிறார். ஆளோட்டிகள் நிமித்தமாக என் ஜனங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் என்று சொல்லி நம்ம யாத்திரையாகமத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப அதுபோல இந்த ஜனங்களை மீட்கும்படியாக லட்சக்கணக்கான ஜனங்களை அந்த 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக ஆண்டவர் மோசேவை அனுப்புகிறார். ஒரு பெரிய மிஷன். நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய மிஷன் ஒர்க்கை செய்வதற்காக ஆண்டவர் ஒரு முட்செடியின் நடுவுல மோசேக்கு தரிசனமாகிறார். வனாந்திர பாதையில உங்களுக்கு தெரியும், அங்கும் இங்குமாக சில முட்செடிகள் இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு பெரிய மிஷன் ஒர்க்குக்காக ஆண்டவர் முட்செடியின் நடுவுல இருந்து மோசேக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகிறாரு. எவ்வளவு முட்செடி இருந்திருக்கும். இவ்வளவு ஜனங்களை மீட்கிறதுக்காக ஒரு தரிசன திட்டத்துக்கு ஆண்டவர் பேசும்பொழுது ஒரு முட்செடி தானே, போனா போகட்டும், எத்தனையோ முட்செடி இருக்குது, இது எரிஞ்சிட்டு போட்டுமே அப்படின்னு ஆண்டவர் அந்த முட்செடியை விட்டு விடவே இல்லை என்பதை ஆண்டவர் எனக்கு நன்கு காண்பித்து கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முக்கியமா வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுவேன், நீங்க உங்க குடும்பத்துல ஒரு முட்செடியா இருக்கலாம். ஒன்னுத்துக்குமே உதவாத ஒரு ஆளு போல இருக்கலாம். ரொம்ப இந்த முள் செடி எப்படி கை வச்சாலே மற்றவங்களை குத்துமோ அது போல உங்க பெற்றோரை குத்துகிற, உங்க சபையில உங்களை கவுன்சில் பண்ண விரும்புகிற நிறைய பேரை குத்துகிற, ஒரு அட்வைஸை கூட ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாத ஒரு கடினமான ஒரு ஆளை போல இருக்கலாம். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவேன், ஒரு முட்செடியை நம்ம அப்படியே அழகா பூ மாதிரி பிடிச்சி உடைக்க மாட்டோம். காலில் மெரிச்சோ இல்லை கொம்பு வச்சு அடிச்சு உடைச்சோ தான் நம்ம அது விறகுக்கு பயன்படுத்தணும்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க மனுஷங்களால மிதிக்கப்படுகிற பாத்திரமா இருக்கலாம். அப்படியே உங்களுக்கு ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு பர்சனா நீங்க இருக்கலாம். ஆனா இந்த வேர்ட்லி வெனஸ்டேல நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், அந்த பிரயோஜனம் இல்லாத முட்செடி கூட, எத்தனையோ முட்செடி இருக்குது, இது எரிஞ்சுக்கிட்டு போட்டுமேன்னு கூட அதை துச்சையா கருதுகிற தெய்வம் அல்ல. அந்த முட்செடியை கூட வேல்யூபிளா மாத்துற, அந்த முட்செடியின் மீது கூட கரிசனை வைக்கிற, அந்த ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு முட்செடியை கூட கொழுந்து விட்டு எரிய பண்ணி ஒரு தரிசனத்தை விளங்க பண்ணுகிற தெய்வம் தான் இந்த ஜீவனுள்ள இயேசு ராஜா. அருமையான தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு தேசத்துல ஒரு முட்செடியை போல நீங்க இருக்கலாம். ஆனா தேவனுடைய அக்கினி உங்க மேல இறங்கும்னா, எந்த பிரயோஜனமற்ற பாத்திரமா நீங்க இருந்தாலும் உங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றி அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்றிவிட அவர் உண்மையும் நீதியும் உடையவராய் இருக்கிறார். ஒரு முட்செடி, அதுக்கு கூட கரிசனை வைக்கிற தேவன் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவன் தயை செய்யாது இருப்பார். ஒரு முட்செடி தானே, எரிஞ்சுக்கிட்டு போட்டுமே அப்படின்னு அவர் பார்க்காம, அந்த குவாலிஃபிகேஷனே இல்லாத, ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு முட்செடிக்கு கூட மிகப்பெரிய குவாலிட்டியை ஆண்டவர் கொடுக்க உண்மையும் நீதியும் உடையவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். ஒரு முட்செடியை போல இன்னைக்கு நிறைய பேர் நீங்க குத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவரோட அக்கினி உங்க மேல இறங்கும்னா பிறருக்கு தரிசனத்தை கொடுக்கிற பாத்திரமா நீங்க மாறிடும்.
வனாந்தரத்துல இருக்கிற ஒரு முட்செடி, ஒரு ட்ரை லேண்ட்ல இருக்கிற ஒரு முட்செடி, அது போல ஒரு ட்ரைனஸ்ல நீங்க இருக்கலாம். ஆனா அந்த ட்ரைனஸ்ல கூட காஞ்சு போயிருக்கலாம் அந்த முட்செடி. என்ன ஒரு விதமான ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்துக்கும் தெரியாது. முட்செடி அதனுடைய எரிகிற தன்மை மிஞ்சி போனா 5 நிமிஷம் 10 நிமிஷம். வனாந்தரத்துல தூரத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டு வரான். இது இன்னும் அணையாமலே இருக்கு. சகோதரனே சகோதரியை நான் சொல்லுவேன், தேவனுடைய அக்கினி உங்க மேல வந்து இறங்குச்சுன்னா உங்க இயற்கை தன்மையே மாறிடும். முட்செடியினுடைய இயற்கை தன்மை, அது தீயிட்டு எரிக்கப்பட்டால் அது கொஞ்ச நேரத்துக்குள்ள வெந்து போயிடும். ஆனா தேவனுடைய அக்கினி அதன் மேல வந்து இறங்கினபடினாலே அதனுடைய நேச்சுரல் ஆஸ்பெக்ட் மாறிடுச்சு. இயற்கை தன்மையே மாறிடுச்சு. அது அணையாமல், அவிந்து போகாமல், வெந்து போகாமல் அது எரிந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய அக்கினி உங்க மேல வந்து இறங்கிடும்னா உங்களோட நேச்சுரல் தன்மை மாறிடும். உங்க இயற்கை தன்மை, நீங்க கோபக்காரரா இருக்கலாம், ரொம்ப அப்படியே சோக பாட்டு பாடுற ஆளா இருக்கலாம், எப்ப பாரு மெலன்கலி சாங் தான் உங்களுக்கு இருக்கலாம், நீங்க ரொம்ப கர்வமுடைய ஆளா இருக்கலாம், தற்பெருமை பேசுற ஆளா இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு ஜென்ம சுவாபம் இருக்கலாம். But I want to tell you something. நீங்க தேவனுடைய அக்கினியை பெற்ற பாத்திரமாய் மாறி விடுவீர்கள் என்றால் நீங்கள் பேதுருவை போல மாறிடுவீங்க. பேதுருக்குள்ள ஒரு இயற்கை தன்மை இருந்தது. ஆனா அந்த தன்மைகளை தேவன் முற்றிலுமாய் மாற்றி, எந்த பேதுரு மறுதளித்தானோ, எந்த பேதுரு ஒரு சேவகனை காதார வெட்டினானோ, அந்த பேதுரு தன் ஜீவனையும் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாகுகிறவனாக, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக பகிரங்கமாக கர்த்தர் இயேசுவுக்காக சாட்சி கொடுக்கிறவனாக மாறிவிடுகிறான். This is what will happen when the Spirit of God, when the anointing of the Holy Ghost fills your life. அவருடைய அக்கினி, அந்த அக்கினியான ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது உங்கள் இயற்கை தன்மை, உங்கள் ஜென்ம சுவாபங்கள் மாறி நீங்கள் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பாத்திரங்களாய், சாட்சி கொடுக்கிற பாத்திரங்களாய், வல்லமை உள்ள பாத்திரங்களாய் மாறி விடுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க அந்த அக்கினி வந்துருச்சுன்னா அந்த முட்செடிக்கு பலனே இருக்காது அக்கினிக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு. ஆனா அது பலனோடு கூட நிற்கிறது, அது சாட்சி கொடுக்கிறது. என் ஆண்டவரோட அக்கினி என் மேல வந்துருச்சுன்னா நான் அல்ல, அவரே என்னை வாழ வைக்கிறவர் என்கிற பெரிதான சாட்சி அந்த அக்கினியின் மூலமாக அந்த முட்செடி நடுவில் வெளிப்படுகிறது. பிரியமான அன்பின் தேவ ஜனமே, இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துகிறேன். If you would be anointed by the fire of the Holy Spirit, நீங்க இயற்கை தன்மை மாறி சாட்சி உள்ள பாத்திரங்களாக மாறிடுவீங்க. ஒருவேளை ஒரு கனவீனம் உள்ள ஒரு முட்செடியை போல நீங்க இருக்கலாம். ஆனா உங்களை கனப்படுத்துகிற ஒரு அக்கினியின் ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்க மேல வந்தாருன்னா உங்க பழைய சாட்சியை மாத்தி உங்களை புதிதான சாட்சி உள்ள பாத்திரமா மாற்றிடுவார். நீ உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து உன் விதவை இருப்பின் இந்தையை நீ நினையாதிருப்பாய் என்று நம்ம ஏசாயாவில் வாசிக்கிறோம். அவ்வண்ணமாக உங்கள் வாலிபத்தின் வெட்கத்தை மாற்றுகிறதற்கு எதுவாக தேவன் உங்களுடைய சூழல்கள் எல்லாம் மாற்றி அந்த அக்கினி உங்களை முற்றிலுமாய் மாற்ற வல்லதாய் இருக்கிறது என்பதை இந்த வேர்ட்லி வெட்னஸ்டே வாயிலாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையில I bless each and every children, those who are watching this. சகோதர சகோதரிகள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நான் கனம் பெறவில்லையே, நான் ஒரு முட்செடியை போல இருக்கிறேனே, என்னை யாரும் கண்டுகிறதே இல்லையேன்னு சொல்லுவாங்கள் என்றால் உம்முடைய அக்கினி அவர்களை தொட்டு அவர்களை தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற்றட்டும். ஆண்டவரே, இந்த வேளையில அப்பா என்னுடைய இயற்கை தன்மை மாறணும். என் சுபாவங்களினாலே நான் கெட்ட பேர் எடுக்கிறேன். என் சுபாவங்களினாலே என் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது, கலக்கங்கள் இருக்கிறது, கசப்புகள் இருக்கிறது. நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். நான் அடிக்கடிக்கு கோபப்பட்டுறேன், நான் அடிக்கடிக்கு சண்டை போட்டுறேன், நான் அடிக்கடிக்கு துக்கமுகமாகவே இருந்து மற்றவங்களை நான் துக்கமாக்கிடுறேன், நான் அடிக்கடிக்கு அழுதுகிட்டே இருக்கிறேன், நான் தேவையில்லாம பொய் சொல்றேன், தேவையில்லாத இடங்களுக்கு செல்லுகிறேன் என்கிற ஜென்ம சுவாபத்தின் கூறுகள் இன்னைக்கு உங்க பிள்ளைங்க, இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்கும்னா I pray in the name of Jesus, God would deliver them. ஆண்டவர் அவர்களை நீர் விடுதலையாக்கி அந்த அக்கினியின் மகிமையினாலே அவர்களை நிரப்பும்படிக்கு உங்களுடைய ஜீவனுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே மகிமைப்படுவீராக. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில உங்களுடைய அக்கினியை தந்து, உங்களுடைய அபிஷேகத்தை தந்து அவர்களை வல்லமையாய் நிரப்பி சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ உதவி செய்வீராக. கிருபை சூழட்டும், நாமமே மகிமைப்படட்டும். தொடர்ந்து மகிமையாய் எங்களை வழி நடத்துங்க. துதிகன மகிமைகளும் அக்கீர் எடுக்கிறோம். இன்ப ரட்சகரும் மீட்பருமாகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். Meet you on next Wordly Wednesday. Until then, stay tuned. God bless you.